மலினா கேட்டா, உங்களுக்கு பெண் குழந்தை வேணுமா இல்ல ஆண் குழந்தை வேணுமான்னு. ஸ்மித் உடனே சொன்னது என்னன்னா, நிச்சயமா ஆண் குழந்தை தான். ஆண்கள் தான் வலுவானவங்க, பெண்கள் பலவீனமானவங்க, அவங்களால பெருசா எதையுமே சாதிக்க முடியாதுன்னு. மலினா மனசுக்குள்ள வருந்தினா, ஆனா அமைதியா இருந்தா. ஹாஸ்பிட்டல்ல மலினாக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. ஸ்மித் சந்தோஷமே இல்லாம அவளை திட்டுனான். 2 வருஷம் கழிச்சு மலினாக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு. இப்ப ஸ்மித்தோட முகத்துல அவ்வளோ சந்தோஷம். குழந்தைங்க வளர்ந்தப்போ ஸ்மித் தன்னோட மகனை ரொம்ப அன்பா வளர்த்தாரு. ஆனா மகளை கவனிக்கவே இல்லை. ஒரு நாள் மகள் உற்சாகமா அப்பா கிட்ட, நான் பைலட் ஆகணும்னு சொன்னான். ஸ்மித் சொன்னது என்னன்னா, அப்படி கனவு காணாத, பெண்கள் பைலட்டாலாம் ஆக முடியாதுன்னு. மலினா தன்னோட மகளோட ஆசையை பார்த்து அமைதியா ஆதரிச்சான். ஆண்டுகள் கடந்து போச்சு. மகன் சோம்பேறியாவும் வேலை இல்லாமலும் கெட்ட பழக்கங்கள்ல சிக்கி கொண்டான். ஆனா தாயோட உதவியோட மகள் பைலட்டாக பயிற்சி பெற்று உதவித்தொகை பெற்றான். ஒரு நாள் மகள் மகிழ்ச்சியோட வீட்டுக்கு வந்து, அப்பா எனக்கு வேலை கிடைச்சிட்டு, நான் இப்போ பைலட், அடுத்த மாசத்துல இருந்து பணியில சேர்றேன்னு சொன்னான். ஸ்மித் அதிர்ச்சி அடைஞ்சாரு. தன்னோட தவற உணர்ந்து கண்ணீர் மல்க, என்னோட அன்பை தவறான இடத்துல முதலீடு செஞ்சேன், உண்மையான வைரம் நீதான்னு சொன்னார். இந்த கதையினுடைய நெறி என்னன்னா, பெண் ஆண்னு வேறுபாடு இல்லை, திறமைக்கும் முயற்சிக்கும் பாலினம் கிடையாது, கனவுகளை யாராலும் தடுக்க முடியாது, மனப்பக்குவமும் முயற்சியும் இருந்தா சமூகம் வச்சிருக்கிற எல்லைகளை கூட உடைக்க முடியும்.